என்ன குருஜி, நீங்க எது எது கூடாதுன்னு சொன்னீங்களோ அதானே நடந்திருக்கு. ஆதி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா குருஜி? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க மகன் கல்யாணம் நடக்கும். ஆனா கல்யாண தேதியை மாத்தணும். என்ன குருஜி சொல்றீங்க? இப்ப நீங்க முடிவு பண்ணிருக்கிற கல்யாண தேதியை மாத்தி வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்குங்க. கல்யாணத்தை உங்க வீட்லயே வச்சுக்குங்க. கண்டிப்பா உங்களோட மகன் கல்யாணம் நடக்கும். நீங்க சொல்றபடியே கல்யாண தேதியை மாத்திடுறேன் குருஜி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உங்க மகனோட கல்யாண தடைக்கு பரிகாரமா பௌர்ணமி அன்னைக்கு உங்க மகனோட கல்யாணம் நடக்க போற அதே முகூர்த்தத்துல 50 ஜோடிகளுக்கு நீங்க உங்க செலவுல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏற்பாடு பண்ணிடுறோம் குருஜி. 50 ஜோடிகளுக்கும் முதல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 50 ஜோடிகளுடைய வாழ்த்துக்களோட தான் உங்க மகனோட கல்யாணம் நடக்கும். இந்த பரிகாரத்தை நல்லபடியா பண்ணிட்டா ஆதி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுல குருஜி? பரிகாரத்தை மட்டும் சரியா செஞ்சுட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க குருஜி. கல்யாண தேதியில ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் முடிவு பண்ண தேதியில கல்யாணம் இல்ல. அதுக்கு பதிலா வர பௌர்ணமி அன்னைக்கு தான் கல்யாணம். அதுவும் கல்யாணம் வெளியில வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்ல தான் நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆதி மித்ரா கல்யாணம் அன்னைக்கு 50 ஜோடிகளுக்கு நம்ம செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால 50 ஜோடிகளை ரெடி பண்ணணும். நம்ம செலவம். அக்கா, கல்யாண தேதி தான் தள்ளி போச்சு. ஆதி மித்ரா நிச்சயதார்த்தம் அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு ஆதி மித்ரா பார்வதி பாலா ஜோடிகளுக்கு இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் நடக்கும். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கட்டும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையே பட வேண்டாம். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க குருஜி. ஷாம், ஆண்டி. குருஜியை விட்டுட்டு வா. ஓகே, வாங்க. மித்ரா, ஆதிக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஐஸ்வர்யா.
ஐயோ, மித்ரா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க ஃபோன் எடுத்து யார்கிட்ட பேசுனாங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு வந்தா இவங்க இன்னும் ஃபோன் பேசிட்டு முடிச்சிட்டு இருக்காங்களே. இப்ப என்னதான் நம்ம பண்றது? ஐயோ, ரொம்ப நேரம் இப்படி மறைஞ்சிருந்தா சரியா இருக்காது. மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வந்த வழியே திரும்பி போயிடலாம். ஓகே பாய். ஹே டோன்ட் ஃபர்கெட், கண்டிப்பா மேரேஜ்க்கு வரணும், சரியா? ஓகே, டேக் கேர், குட் நைட். மித்ரா பாத்ரூம்குள்ள இருந்து வரதுக்குள்ள நம்ம ஃபோன் எடுத்து நம்பரை பார்த்துடலாம். அப்பா, ஃபோன் லாக்ல இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஓபன் பண்றது? ஒருவேளை மித்ராங்கிறனால எம் போட்டிருக்குமோ? போட்டு பார்க்கலாம். சார், ஃபோன் கையில் கிடைச்சோம், நம்பரை கண்டுபிடிக்க முடியாம போச்சு. என்ன பண்றது? மித்ரா வந்துடும் போல இருக்கே. என்ன போட்டிருக்கோம்? ஒருவேளை பெரிய பேரை போட்டிருக்குமோ? ஓ, என்னமா இருக்கும்? ஓ, யார் போன் எடுக்க வந்தா? திருடு திருடு திருடு, யாராவது சீக்கிரமா வாங்க. ஏய் நில்லு, ஏய் நில்லுடா. ஏய் சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. திருடு தப்பிச்சு ஓடுறோம்.
பெட் மேல இருந்த போனை எடுத்திருக்கான். நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே போனை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டான். அப்பதான் நான் அவனை பார்த்தேன். அப்போ மொபைல் போனை திருட வந்திருப்பானோ? அப்படி கூட இருக்கலாம் ஐசக்கா. நீ வேறடி, அது எப்படி இவ்ளோ பெரிய வீட்ல இத்தனை செக்யூரிட்டி எல்லாம் மீறி ஒரு போனை திருடுறதுக்காக ஊர் ரூம தேடி வருவானா? எனக்கு என்னமோ அவன் வேற எதையும் தேடி வந்த மாதிரி தான் இருக்கு. மித்ரா, உன் ஃபோன் கொடு, கொஞ்சம் பார்க்கணும். போனா இது எதுக்கு? என் போன்ல என்ன பார்க்க போறீங்க? எனக்கு என்னமோ வந்து உன் ஃபோனில் எது தேடி வந்திருக்கான்னு தோணுது. நீ ஃபோனு கொடு. டி கணேசா, பாத்து. என்னடா ஆச்சு? ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா. நான் மித்ராவோட போனை கையில எடுத்துட்டேன். அதை ஓபன் பண்ணி பார்த்தா பேட்டர்ன் லாக் போட்டிருந்ததுக்கா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன்க்கா. மித்ரா அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்துருச்சு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்க்கா. சரி, மித்ரா உன்னை பார்க்கலல்ல? இல்ல, நான் அந்த பெட்ஷீட் எடுத்து அடையாளம் தெரியாத மாதிரி போத்துக்கிட்டேன்க்கா. மித்ரா திருடன் திருடன் தான் சத்தம் போட்டாங்க. என்ன அடையாளம் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி, நீ இங்க நிக்காத. உன்னை தேடி வெளியில யாராவது வந்துட போறாங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் இங்க இருந்து பாத்துட்டு வரேன். சீக்கிரமா வந்திருக்கா. பாத்து போ. அந்த திருடையின் போனை எதுக்காக எடுக்க வந்தான்? பார்வதி, இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? பெரியய்யா கணேசனை தான் தேடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆஹா, இல்ல பெரியய்யா, நான் யாரையும் பார்க்கல. ஓ, மித்ரா ஒரு ரூம்குள்ள திருட வந்துட்டதா சொன்னா. அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். சரி, நீ இங்க தனியா நின்னுட்டு இருக்க? ஏ பொண்டாட்டி, என்னாச்சு? ஏன் அலற? ஒரே குழப்பமா இருக்கு பெரியய்யா. என்ன குழப்பம்?
என்ன பெரிய எப்படி கேக்குறீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. உங்க தாலியையும் உங்க நினைப்பையும் சுமந்துட்டு இருக்கிறேன்னா இன்னொருத்தருக்கு எப்படி நிச்சயம் பண்ணிக்கிறது? அத நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கு. இங்க பார் பொண்டாட்டி, வர பௌர்ணமி அன்னைக்கு நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நம்பிக்கையோட இரு. நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட எப்படி நடக்க போகுதுங்கிற பயம் தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கல, அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல பெரியயா. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இங்க பார் பொண்டாட்டி, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அழாத, தைரியமா இரு. அப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க பெரியயா. என்ன வாக்கு? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுன்னா நான் செத்துருவேன்.